இந்தியாவில் ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்தது. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியன்ஸ் கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். இதில் கொஸ்டின் என்னென்னா, நம்ம கோல்டு வாங்குறது எப்படி இந்தியாவோட எக்கனாமிக்கு ப்ராப்ளம் ஆகும்? கோல்டுன்றது நம்ம கல்ச்சர், மேரேஜ், சேவிங்ஸ், செக்யூரிட்டி, எமோஷன். அப்போ ஏன் கவர்மெண்ட் சடனாக கோல்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க? இந்தியாவோட எக்கனாமிக்கு என்ன டேஞ்சர் நடக்குது? டாலர் ஷார்ட்டேஜா? ருப்பி வீக் ஆகுதா? இல்லை இது பெரிய எக்கனாமிக் வார்னிங்கா? இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, வீடியோ முடியும் போது கோல்டு பற்றி உங்கள் பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நான் மணிமாறன், MFD. ஃபர்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் மோடி எக்ஸாக்டாக என்ன சொன்னார்? அவரோட ரீசன்ட் ஸ்பீச்சில் இந்தியன்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணார், கோல்டு பர்ச்சேசஸ் ரெடியூஸ் பண்ணுங்கள், ஃபாரின் ட்ரிப்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஃபியூல் யூசேஜ் ரெடியூஸ் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ரீசனுக்காக, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு. இப்படி சொன்ன உடனே நிறைய மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நம்ம கோல்டு வாங்கினா எக்கனாமிக்கு என்ன ப்ராப்ளம்? பட் ரியாலிட்டி, இந்தியாவுக்கு கோல்டு ரொம்ப காஸ்ட்லி ஹேபிட். நம்ம கண்ட்ரி வேர்ல்டில் பிக்கெஸ்ட் கோல்டு பையரில் ஒன்று. ஒவ்வொரு வருஷமும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் கோல்டு இம்போர்ட்டுக்காக. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் கோல்டு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, அவுட் சைட் கண்ட்ரீஸில் இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்டு கோல்டு பை பண்ணுறதுக்கு இந்தியா டாலர்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் ரியல் ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் என்னன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் என்னென்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னா இந்தியன் ருபீஸ் யூஸ் பண்ண முடியாது, டாலர் வேணும். அதே மாதிரி இந்தியாவுக்கு ஆயில், கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ், சிப், மெனி இம்போர்ட் வாங்கணுன்னா டாலர்ஸ் வேணும். இந்தியா சேவ் பண்ணி வச்சிருக்கிற டாலர்ஸ் தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இது நம்ம கண்ட்ரிக்கு எமர்ஜென்சி சேவிங்ஸ் மாதிரி. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இந்தியா ஆல்ரெடி ஹியூஜ் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். குரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் இருக்குது, ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டாலர்ஸ் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக வெளியே போகுது. அதுக்குள்ளே இந்தியன்ஸ் மேசிவாக கோல்டு வாங்கினா இன்னும் நிறைய டாலர்ஸ் வெளியே போகும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு டென்ஷன். ஸோ ஏன் இந்த கோல்டு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த கோல்டு நார்மல் ப்ராடக்ட் இல்லை. இந்தியாவில் கோல்டுக்கு எமோஷ்னல் வேல்யூ இருக்குது. வெட்டிங்னா கோல்டு, ஃபெஸ்டிவல்னா கோல்டு, சேவிங்ஸ்னா கோல்டு. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த கோல்டு தான் எமர்ஜென்சி இன்சூரன்ஸ். ஆனால் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரொடக்டிவ் அசட் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்கள் மிஷினரி இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி க்ரியேட் ஆகும், ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். ஆனால் கோல்டு மோஸ்ட்லி லாக்கரில் தான் இருக்கும். எக்கனாமிஸ்ட் இதை தான் நான் ப்ரொடக்டிவ் இம்போர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் சேம் டைமில் கோல்டு வாங்குறாங்கன்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட், இந்தியா டாலர்ஸ் கொடுத்து தான் கோல்டு இம்போர்ட் பண்ணணும். டாலர் ரிசர்வ்ஸ் ரெடியூஸ் ஆகும், ருப்பி வீக் ஆகும், இம்போர்ட்ஸ் இன்னும் காஸ்ட்லி ஆகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது விஷஸ் சைக்கிள். ருப்பி வெர்சஸ் டாலர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் ஒரு டாலர் 80 ரூபானா, ஆயில் பேரல் $100னா இந்தியா பே பண்ணுறது 8000 ருபீஸ். ஆனால் ருப்பி வீக் ஆகி ஒரு டாலர் 95 ருபீஸ் போச்சுன்னா சேம் ஆயிலுக்கு இந்தியா 9500 பே பண்ணணும். இதோடைய அர்த்தம் என்னென்னா, ருப்பி வீக் ஆச்சுன்னா நமக்கு எல்லாமே காஸ்ட்லி ஆகிடும். பெட்ரோல் காஸ்ட்லி, ஃப்ளைட் காஸ்ட்லி, எலக்ட்ரானிக்ஸ் காஸ்ட்லி, இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் காஸ்ட்லி, அண்ட் கோல்டு இம்போர்ட்ஸ் ஆல்சோ காஸ்ட்லி. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறது? டாலர் அவுட்ஃப்ளோ ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், கொஞ்சம் அன்னெசரி கோல்டு பர்ச்சேஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு. இந்த கோல்டு ப்ரைஸஸ் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, பீப்புள் நினைக்கிறது கவர்மெண்ட் கோல்டு அவாய்ட் பண்ண சொன்னால் கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகும்னு. ஆனால் ரியாலிட்டி ஆப்போசிட்டில் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மக்கள் அதிகமாக கோல்டை பை பண்ணுவாங்க. குளோபல் டென்ஷன்ஸ், வார் ஃபியர், இன்ஃப்ளேஷன் ஃபியர், கரன்சி வீக்னஸ். அப்போ இன்வெஸ்டர்ஸ் சேஃப் அசட்டாக கோல்டு சூஸ் பண்ணுவாங்க. அதனால் குளோபல் கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் எக்ஸ்ட்ரா டிமாண்ட் இருக்குது. இதோட ரிசல்ட் கோல்டு ப்ரைஸஸ் ஸ்கை ராக்கெட். ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது, பீப்புள் கோல்டு அவாய்ட் பண்ண மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்தியன் ஃபேமிலிஸ். ஏன்னா நம்ம கல்ச்சரில் கோல்டு டீப்லி கனெக்ட் ஆகிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, 1960s. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கோல்டு இம்போர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. 2013 கூட இந்தியா எக்கனாமிக் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணும்போது கோல்டு இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரீசன் சேம் தான், டாலர் சேவ் பண்ணுறதுக்கு. கரண்ட் சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் டைரெக்டாக பேன் பண்ணலை,
பிரைம் மினிஸ்டர் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் மார்க்கெட் சீரியஸாக எடுத்துச்சு. ஜுவல்லரி கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா டவுன் ஆச்சு. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ கன்சர்ன் பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு ரியல் ஆன்சர் ஆயில் ப்ரைஸஸ் தான். இந்தியா ஹியூஜ் ஆயில் இம்போர்ட்டர். மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் ஷட்டப் ஆகும். ஆயில் எக்ஸ்பென்சிவ் ஆனால் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகும், ஃபுட் எக்ஸ்பென்சிவ், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ருப்பி ப்ரெஷர், எக்கனாமி ஸ்லோ டவுன். ஸோ கவர்மெண்ட் இப்போது ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க. கோல்டு பர்ச்சேசஸ் ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் டாலர் சேவ் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுறாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் கொஸ்டின் என்னென்னா, நம்ம கோல்டு பை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணணுமா? மை வியூ, பேனிக் ஆக வேண்டாம். கோல்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் ஹெட்ஜ், இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன், எமர்ஜென்சி அசெட். பட் பிளைண்ட்லி ஜுவல்லரி பை பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் திங்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம், கோல்டு ETF. உங்களுடைய இன்வெஸ்டிங்கை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ஜுவல்லரியில் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ரீசேல் இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுவும் டேஞ்சரஸ் தான். ஸோ பேலன்ஸ் இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி இந்த இஷ்யூ ஒரு பெரிய ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருக்கு. இந்தியா ஸ்டில் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இம்போர்ட், எஸ்பெஷலி ஆயில், கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் ஆகணும், டாலர் ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகணும். இல்லைன்னா ஒவ்வொரு குளோபல் கிரைசிஸ் டைம்லையும் இந்தியா ப்ரெஷர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கோல்டு நம்ம கல்ச்சர், அதில் டவுட் இல்லை. ஆனால் எக்கனாமி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கோல்டு இம்போர்ட் மீன்ஸ் டாலர் அவுட்ஃப்ளோ. அண்ட் இப்போ குளோபல் சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இல்லை, அதனால கவர்மெண்ட் கேஷ் ஆன் மோடில் இருக்காங்க. பட் ஒன் திங் இஸ் கிளியர், இந்தியன் எக்கனாமி அடுத்த ஃபியூ மந்த்ஸில் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேஸ் என்டர் ஆகுது. கோல்டு ப்ரைஸஸ், ருப்பி, ஆயில், இன்ஃப்ளேஷன், எவ்ரி திங் கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.